20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்பகுதியின் பண்டைய காலத்தை பற்றிய முக்கிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இதில் ஆரம்ப கால எழுத்துக்கள், வர்த்தக பாதைகள், மேம்பட்ட குடியிருப்புகள் ஆகியவை அடங்கும். மிக சமீபத்தில் கிமு 2953 3345க்கு முந்தைய இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாட்டை இரும்பு உருவாக்குவதற்கான ஆரம்ப கால தளங்களில் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகிறது. இது தற்போதைய துருக்கியில் அறியப்பட்ட இரும்பு சம்பந்தமான சான்றுகளுக்கு முன்னரே தோன்றியதாகும். ஈட்டிகள், கத்திகள், உளி போன்ற இரும்பு கருவிகள் 6 இடங்களில் உள்ள கல்லறைகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 20க்கும் மேற்பட்ட மாதிரிகள் அறிவியல் ரீதியாக காலம் காணப்பட்டு 5000 5400 ஆண்டுகள் பழமையானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக கார்பன் கொண்ட எஃகுவால் உட்பட சில கண்டுபிடிப்புகள் மேம்பட்ட இரும்பு உருவாக்கும் தொழில்நுட்ப அறிவை காட்டுகின்றன. மேலும் உலைகளின் கண்டுபிடிப்பு இந்த சமூகங்கள் இரும்பை உற்பத்தி செய்தன என்பதையும் வெறுமனே பயன்படுத்தவில்லை என்பதையும் குறிக்கிறது. இரும்பு தொழில்நுட்பத்திற்கு உரிமை கோருவதில் நிபுணர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்துகின்றனர். ஏனெனில் இது பல பிராந்தியங்களில் சுயமாகவே வளர்ந்திருக்கலாம். இதனிடையே மற்ற இந்திய தளங்கள் ஆரம்ப கால இரும்பு பயன்பாட்டை காட்டியுள்ள போதிலும் தமிழ்நாட்டின் கண்டுபிடிப்புகள் கால வரிசையை 400 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளுகின்றன. இந்தியாவின் பல பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை அல்லது சரியான தேதியிட்ட ஆதாரங்கள் இல்லை. இருப்பினும் தமிழ்நாட்டின் கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகின்றன. அவை ஆரம்ப கால தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இப்பகுதியின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டுவதோடு ஒரு முன்னேற்றம் அடைந்த நாகரீகத்தையும் சுட்டிக்காட்டுகின்றன. இரும்பின் தோற்றத்தை கண்டறியவும் இந்தியாவின் பண்டைய உலோகவியலை நன்கு புரிந்து கொள்ளவும் மேலும் அதிக ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.